வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் இருக்கும், எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மழை தேதிகள் பத்தி ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம கொடுத்திருந்தோம். எந்தெந்த தேதிகள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக அறிவிப்புகளை நம்ம கொடுத்திருந்தோம். சரியாக அதே தேதிகளை நமக்கு மழை பொழிவும் கண்டிப்பாக தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். குறிப்பா கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க, கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகிறது. சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நீங்க அதிகமாக எதிர்பாருங்க. மிக கனமழையினுடைய தீவிரமும் வெளுத்து வாங்கிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆகவே எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் தொடக்கத்திலேயே ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல மழை வாய்ப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாக ஆரம்பிச்சிடும். இனி வரக்கூடிய தேதிகள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கு. அக்டோபர் 2 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக கனமழையாக கடலோர மாவட்டத்தில் புரட்டி போடும். வங்க கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழை வாய்ப்புகளும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உருவாகி இருக்கிறது குறித்து நம்ம பேசியிருந்தோம். இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திர பகுதிகள், குறிப்பாக வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக காணப்படும். அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரத்தையும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே அக்டோபர் முதல் வாரத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையுமாக பதிவாகும். ஆகவேதான் நம்ம இதை குறித்து பல நாட்களாக அறிவிப்புகளில் கொடுத்துட்டு வரோம். நம்ம எந்த தேதிகள் சொல்றோமோ சரியாக அந்த தேதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அக்டோபர் 2வது வாரம் முதல் காற்றினுடைய திசையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு. குறிப்பா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடைசியாக வடக்கு ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அதிக மழை பொழிவை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் காற்றின் திசையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 14, 15 வரைக்கும் வடக்கு ஆந்திரா, ஒரிசா போன்ற இடங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் பதிவாகும். அங்க மழை பதிவாகிய பிறகு காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அக்டோபர் 3வது வாரம் முதல் வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. என்னதான் நமக்கு ஆரம்ப கட்டத்துல அந்த காற்றுடைய திசை பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பித்தாலும் அதனுடைய தீவிரம், அதாவது குறிப்பாக வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா அக்டோபர் கடைசியில தான் நமக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க போகிறது. ஆகவே அக்டோபர் 2வது வாரம் முதல் காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அக்டோபர் 2 அப்படி இல்லைன்னா 3ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். மாலை நேரங்களுக்கு பிறகு இந்த மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பாருங்க. மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். குறிப்பாக மாலை நேரங்கள் 5 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் கூடி டெல்டா மாவட்டங்களிலும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேரத்துல கனமழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும். இன்னும் ஒரு 2 நாட்கள் மட்டும் பகல்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மாலை இரவு நேரங்களில் வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக மழை பொழிவுகளும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகிறது. அடுத்ததா தென் மாவட்ட பகுதிகள். தென் மாவட்டத்துல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் அக்டோபர் மாதத்துல கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த செப்டம்பர்ல நமக்கு குறிப்பிட்ட ஒரு 3 முதல் 4 நாட்கள் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது. அதான் அக்டோபர் மாதத்துல எல்லா நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 80 முதல் 90% வரைக்கும் நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியா மழை இருக்கு. ஏன்னா அக்டோபர் முதல் 15 தேதியும்
மழைக்காலம் போல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் தொடங்க இருக்கு அப்படிங்கிறதுனால 3வது மற்றும் 4வது வாரத்திலும் மழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பிச்சிடும். பருவமழையினுடைய ஆரம்பமே ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழையாக தான் இருக்கும். நவம்பர்ல அதிக மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது. நவம்பர் முதல் 2 வாரங்கள்ல தான் அந்த புயல் சின்னத்தினுடைய தீவிரத்தன்மை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஏன்னா நமக்கு புயல்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2வது வாரமும் டிசம்பர் முதல் வாரத்திலும் நல்ல ஒரு வலுவான ஒரு தீவிர புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்கள் குறிப்பாக உள் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். ஏன்னா நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் ஏற்கனவே நமக்கு பரவலாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களில் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் முழுவதுமாக, அதே போல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அக்டோபர் முதல் வாரம் முதல் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று அதிகரித்து பல்வேறு இடங்களில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சியில் இனிமே நம்ம அதிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பெய்த அளவு அதே மழை இப்பவும் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வருகிறது. ஏன்னா அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் 2வது வாரத்திலிருந்து ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறமா வடகிழக்கு பருவமழைங்கிறது ஆரம்பிக்கும். அதனால் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை தீவிரம் குறைவு. அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு குளிர் மட்டுமே காணப்படும். அதிக அளவு மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நமக்கு தென் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதே சமயங்களில் மேற்கு தொடர்ச்சியிலும் அதிக அளவு மழையினுடைய தீவிரமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நல்ல மழை பதிவாச்சு. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையிலும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் நல்ல மழை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அதை தொடர்ந்து நிறைய ஆறுகள், ஏரிகள், குளங்கள் பொறுத்த வரைக்கும் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் எல்லா ஏரிகள், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஏரிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் முழு கொள்ளளவு தண்ணீர் எட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய அதிக மழை பொழிவின் காரணமாக நிறைய உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் பல்வேறு ஏரிகளில் ஏற்பட்டிருக்கு. அதனால் சென்னை மக்கள் கொஞ்சமே கவனமாக இருந்துக்கோங்க. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க சற்றே உஷார் நிலையில இருங்க. நம்ம மீண்டுமாக நம்ம சொல்கிறோம், பருவமழை பொறுத்த வரைக்கும் கூடுதல் மழை வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போறோம். குறைவான மழையானது நிச்சயம் இருக்க போறது கிடையாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க. பெரும்பாலும் பகலில் மழை கிடையாது. மாலை மற்றும் இரவு நேரங்களுக்கு பிறகு இந்த மழையின் தீவிரம் அதிகரிக்கும்.